வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட, அடியேன் இறைவணக்கம் பாட, குரு வணக்கம் பாட அருள்நிதி இளங்கோ தங்கராசன் ஐயா அவர்களை அழைத்தமைவோம். இறைவணக்கம். அழுத்தமெனும் ஒன்றாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதலைந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிந்த நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணவை எழுப்பி குறித்தினை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி அருள்ஒளி ராஜாராம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருள்ஒளி ராஜாராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நற்சிந்தனை வழங்கிட ஞானாசிரியர் அருள்நிதி மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். இது வாழ்க வளமுடன் ஐயா.
கவி அவ்வளோ. ரெடி பண்ணிருக்கீங்களா? அந்த இருக்குங்க. அந்த நான் போட்டுறேங்க. ஆ. நம்ம ஆம், கவி பக்தி ஞானம் 1360வது கவி. ம். விஞ்ஞான வளர்ச்சியது மேலும் மேலும் ஓங்கி விந்தைகளும் சந்தைகளும் விரிந்த காலம் இப்போ. அஞ்ஞான காலமதில் ஆங்காங்கு அவ்வப்போ அறிவு நிலை உயராமுன் மக்கள் வாழ்வில் ஓங்க மெய்ஞான நெறி கண்ட மேலறிவினோர்கள் மிக எளிய பக்தி வழி மிக உயர்ந்ததென்றார். இஞ்ஞானம் இக்கால நிலைமைக்கு போதா இதை நிறைக்க உண்மை நெறி பக்தியோடு இணைப்போம். இதை நான் படம் இப்போ போட்டுறேங்கய்யா. ஓரிரு நிமிடங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன் விட்டுட்டேன். இந்த நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப்பில் இருக்குதுங்கய்யா. நான் துவங்குறேங்க, நீங்க ஷேர் பண்ணிடுங்க. சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சாட்டா பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு பக்தியும் ஞானமும் தலைப்பை தந்திருக்கிறாங்க. அதை பற்றிய ஒரு கவி, அதற்கு முன்பாக அறிமுகமாக சில கருத்துக்கள். மனிதனுடைய வாழ்க்கை 2 வகைப்பட்டது. ஒன்று மனம் சார்ந்த வாழ்க்கை, இன்னொன்று அறிவு சார்ந்த வாழ்க்கை. மனம் சார்ந்த வாழ்க்கையில ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள் தானே பிரதிபலிக்கும். இப்ப விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்த மனித இனம், இப்ப 2 அறிவு புழுவிலே தொடங்கி 5 அறிவு விலங்கு பறவைகள் வரைக்கும் எல்லாமே இன்னொன்றை சார்ந்து தானே வாழ்கின்றன. இதுல ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உணவாகக்கூடிய ஒரு நியதியும் இயற்கையிலேயே அடங்கியிருக்கிறது. அப்ப தன் வாழ்க்கைக்காக இன்னொன்றை பறித்து வாழ்வது என்ற ஒரு பிறர் வளம் பறித்தல், இதுவே பல லட்சம் ஆண்டுகளாக 5 அறிவு விலங்கினங்களிலே தொடர்ந்து வந்ததுனால அதிலிருந்து பரிணமித்த மனிதனிடத்திலேயும் இந்த குணமே மேலோங்கி இருக்கும். விலங்குகளிடத்திலே அது உணவுக்காக மட்டும்தான் கொலை செய்யும். ஆனா மனிதனிடத்திலே வருகின்ற போது எத்தனை காரணங்களுக்காக கொலை செய்யப்படுகிறார்கள். எனது இப்போ ஆணவ கொலைன்னு ஒரு புதுசா ஒரு பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி மனிதனுடைய பகுத்தறிவு திசை மாறிவிட்டால் பல வகையான வகைகளிலே வழிகளிலே அது சமூகத்திற்கு துன்பத்தை அளித்துவிடும். அதனால் இந்த பதிவுகளிலிருந்து விலகி எல்லோருக்கும் பயன் தரத்தக்க ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகத்தானே இயற்கையும் 6வது அறிவாக பரிணமித்தது.
இதை பிரித்து மேன்மைப்படுத்துவதற்கான வழிவகையிலே தோன்றியதுதான் இந்த மனதை அறிவாக பக்குவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஞானியின் சிந்தனை. மனம் சார்ந்த வாழ்க்கையில இருந்து அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு உயர்த்த வேண்டும். இப்ப நான் மனம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு உயர்த்த வேண்டும் என்றால், இது மனம் சார்ந்தது பெரும்பாலும் பருப்பொருள் வாழ்க்கை, பொருள் தொடர்பு, மக்கள் தொடர்பிலே அமைந்த வாழ்க்கை. அறிவு சார்ந்த வாழ்க்கை என்பது அறம், தர்மம், அதர்மம் என்ற மறைபொருள் சார்ந்த வாழ்க்கை. அறிவை பார்க்க முடியாது இல்லையா? அப்போ இந்த மறைபொருள் வாழ்க்கையை எப்படி புரிய வைக்க முடியும்? இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி உள்ள ஒரு காலகட்டம் 24ஆம் நூற்றாண்டு இல்லையா? இன்றைக்கே மக்கள் அறிவு சார்ந்து சிந்திப்பது குறைவு, அறம் சார்ந்து வாழ்பவர்களும் குறைவு. இப்படி இருக்கின்ற போது சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த, விஞ்ஞானமே தோன்றாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்திற்கு எப்படி அறிவை பற்றிய விளக்கத்தை சொல்ல முடியும்? அதனால் இந்த மனதை அறிவாக மாற்றக்கூடிய ஒரு வழிவகையிலே நம்பிக்கையை மையப்படுத்தினார்கள். பக்தி என்ற வடமொழி சொல், அதற்கு நம்பிக்கை என்று பொருள். அதே போல ஞானம் என்பது அறிவு மார்க்கம், அறிவை அறிந்த தெளிவுதானே. முக்தி என்பது முழுமை நிலை. மோட்சம் என்பது இறந்த பிறகு அடைகின்ற, இறைவனோடு கலக்கின்ற உன்னத நிலை. இப்படி பக்தியிலே துவங்குகின்ற ஆன்மீக பயணம் ஞானத்தில் பயணித்து முக்தியில் நிறைவு பெற வேண்டும். அப்பதான் இந்த வாழ்க்கை ஆனந்தமாக அமையும் என்பதை மையப்படுத்தி தான் குழந்தை பருவம் முதலே இறைவனை பற்றிய கருத்துக்களை பேசுவது, அதை படிக்க சொல்வது, கோவிலுக்கு அழைத்து செல்வது என்ற நம்பிக்கை மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை பற்றி மகர்ஷி அவர்கள் இந்த கவியில, விஞ்ஞான வளர்ச்சி அது மேலும் மேலும் ஓங்கி விந்தைகளும் சந்தைகளும் விரிந்த காலம் இப்போ. அதாவது விவசாயம் மட்டும் தானே முதல் தொழிலாக துவங்கியது. அப்ப உணவு மட்டும்தான் ஒரே தேவை. அதன் பிறகு ஆடை என்று கண்டுபிடிக்கின்ற போதுதான் அது இலைத்தலைகளிலிருந்து உயர்ந்து பருத்தி ஆடை, இப்போ சிந்தட்டிக் என்றெல்லாம் வந்தது. அப்ப உணவும் உடையும் தான் ஒரு 2000-3000 ஆண்டுக்கு முன்பு இருந்த தேவைகள். ஆனா இப்போது இந்த 2 மட்டுமே இருந்தால் போதுமா? எத்தனையோ வாழ்க்கை வசதிகள் இன்றைக்கு தேவையாகிவிட்டன. அப்ப எல்லாமே விஞ்ஞானத்தின் பங்களிப்பு தான். விஞ்ஞானம் மட்டும் இல்லை என்றால் வாழ்க்கை இந்த அளவுக்கு லகுவாக இருக்காது, பயணங்களும் இந்த அளவுக்கு எளிமையாக இருக்காது, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் எல்லாம் நாம் பயணித்திருக்கவும் முடியாது. அங்கங்கே பிறந்து வாழ்ந்து இறந்து போக வேண்டிய சூழல் தான் இருந்திருக்கும். அப்ப விஞ்ஞானத்தின் பங்களிப்பு மக்கள் வாழ்க்கையில் மிக பெரும் பங்கு. அதே சமயத்துல அதனுடைய ஒரு மறுபக்கம் ஒன்று உண்டு. அழிவதற்கு காரணமானதும் அதில் அதிகமாகும். இதை இரண்டையும் தேர்ந்தெடுத்து பயன் கொள்ள வேண்டும். அப்ப விஞ்ஞானம் வளர்ச்சியது மேலும் மேலும் ஓங்கி, விஞ்ஞானம் முடிந்து விட்டதானா? இல்லை, இன்னும் புதிய புதிய கண்டெடுப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. எனவே மேலும் மேலும் ஓங்கி விந்தைகளும் சந்தைகளும், இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பரவலாக பார்க்கிறோம். ஒரு பழ தோட்டத்திலே கூட பறிக்கின்ற வேலையை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் செய்யுது. அது அழகா அந்த பழம் எவ்வளவு பழுத்து இருக்குது, 70 டிகிரி பர்சன்டா 100% பார்த்து
அதுல ஏதாவது சொத்து இருக்கான்னு பார்த்து தனியா பிரித்து எடுத்து பழுக்காதவற்றை விட்டு விட்டு அடுத்த மரத்துக்கு போகின்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது என்ன அதிசயமா இருக்கிறது. அப்ப விஞ்ஞான வளர்ச்சியிலே மேலும் மேலும் ஓங்கி விந்தைகளும் சரி, இதை கண்டுபிடிச்சா போதுமா, உற்பத்தி செய்தால் போதுமா, அதெல்லாம் கொண்டு போய் வித்தா தானே லாபம் கிடைக்கும், தொழில் நடத்த முடியும். அப்ப சந்தைகள், மார்க்கெட்டிங், விந்தைகளும் சந்தைகளும் விரிந்த காலம் இப்போ. வீட்டில் இருந்து கொண்டே வியாபாரம் செய்யலாம், அமேசான், பிளிப்கார்ட். அப்ப விந்தைகளும் சந்தைகளும் விரிந்த காலம் இப்போ. அஞ்ஞான காலமதில் ஆங்காங்கு அவ்வப்போ அறிவு நிலை உயராமுன் மக்கள் வாழ்வில் ஓங்க மெய்ஞான நெறி கண்ட மேல் அறிவினோர்கள் மிக எளிய பக்தி வழி மிக உயர்ந்தது என்றார். ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்ஞான காலம், அது விஞ்ஞானமே தோன்றாத காலத்தில் ஆங்காங்கு அவ்வப்போ அறிவு நிலை உயரா முன்னார் மக்கள் வாழ்வில் ஓங்க மெய்ஞான நெறி கண்ட மேலறிவினோர்கள் மிக எளிய பக்தி வழி மிக உயர்ந்தது என்றார். இப்பவும் நான் 92 மனவளக்கலைக்கு அறிமுகமானவன். எனக்கு போதித்த ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மனவளக்கலைக்கு வந்த பிறகு அகத்தாய்வு 2ஆம் நிலையை எடுத்துக்கொண்ட பிறகு இன்னுமான கோயிலுக்கு போற என்ற ஒரு கேள்வியை பல பேர் கேட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் பேசணும் போல என்று நானும் கேட்டிருக்கின்றேன். ஆனா மன்றம் நடத்தி கொண்டிருந்ததுனால வருகின்ற அனுபவங்கள் வரமாட்டாங்க. இப்ப எங்கேயோ சந்திக்கிற போது ஏன் வரல என்று கேட்கிற போது, நீங்க என்ன கோயிலுக்கு போக வேண்டாம்ன்றீங்க, சாமி இல்லைன்றீங்க, நீங்க நாத்திய கூட்டமா இருக்கிறீங்க என்ற விமர்சனத்தை கேட்டேன். ஓ, இப்படி சொன்ன அப்புறம் மன்றம் அவ்வளவுதான், மன்றம் வளரும் செய்யாது, இந்த நல்ல கருத்துக்கு மக்களுக்கு போய் சேரவும் முடியாது. அதனால் இதை பற்றி சிந்தனை, எப்படி பக்தியும் ஞானமும் இணைந்து போகிறது என்றெல்லாம் மகிழ்ச்சியா சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கை படித்தளங்கள் 12 பேசுகின்ற போது அறிவு நிலை 3ல பக்தி ஞான முக்தி பற்றி பேசுவாங்க. அப்ப இதெல்லாம் சிந்திக்கின்ற போது பக்தி தவிர்க்க சொல்லி மகர்ஷி எங்கேயுமே பேசலையே, எழுதி வைக்கலையே. கோயிலுக்கு போக வேண்டாம்னு எங்கேயாவது மகர்ஷி சொல்லியிருக்காங்களா? எந்த கவியிலையாவது மகர்ஷி எழுதியிருக்கிறார்களா? இல்லை. அப்ப இது ஒரு கவர்ச்சி வசனமாக இருந்தது, அவ்வளவுதான். இனிமானி கோயிலுக்கு போறது கவர்ச்சி வசனமாக இருந்தது. ஆனா அதுவே மனவளக்கலைக்கு எதிராக திரும்பியது என்பது பல ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இப்பவும் பேசுறாங்க அப்படித்தான். ஆனா அந்த கருத்து மகர்ஷியும் உடன்பாடு இல்லை, எனக்கும் உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ 30 நிமிஷம் தவம் பண்றோம். எவ்வளவு நேரம் நம்மளால மனம் ஒடுங்க முடிஞ்சது? மனம் நிழல்ல நிக்குதா? நிக்காது. சரி, எதை பற்றி சிந்தித்தது? கடவுளை பற்றியா? தத்துவத்தியா? இல்லையே. பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள், இதை பற்றித்தான் சிந்திச்சிருக்கோம். அப்போ இதை பற்றி கடந்த கால அனுபவங்கள் அல்லது எதிர்கால கற்பனைகள், இதுலதானே மனம் ஓடி இருக்கும். அப்போ 30 நிமிஷமும் தவம் இயற்றியவர்கள் எத்தனை பேர்? ஏன் நிக்கிறது இல்லை மனசு? எனவே மனதை பக்குவப்படுத்தக்கூடிய மிக 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 எளிய வழி பக்தி மார்க்கம். அது எதை நாம் நீக்க வேண்டும் என்றால் வியாபாரத்தனத்தை நீக்கணும். வியாபாரத்தனத்தை நீக்கணும். ஏன்னா இந்த மூடத்தனத்தை பயன்படுத்தி பல பேர் வியாபாரம் பண்றாங்க. யூடியூப்லயே பாருங்களேன். காலை எழுந்ததுமே இந்த மந்திரை சொல்லிவிட்டார் 7 தலைமுறை பாவங்களும் நீங்கிவிடும். 1,00,000 பேர் பார்க்கறான். நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்குது. ஒரு தடவை அப்லோட் பண்ணிட்டா போதும், வாழ்நாள் முழுக்க அவனுக்கு ஒரு தொகை வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பிழைப்பு. அது உண்மையா? இதைத்தான் பக்தியில சொன்னாங்களா?
அதாவது இங்கே தென் இந்தியா, திருப்பதி இது போன்ற ஸ்தலங்களை நான் கேரளா பக்கம் கோவிலுக்கு போனோம்னு சொன்னா ஆண்களுக்கு மேலாடை மறுக்கப்படும். வெற்றுடம் ஒருத்தன் உள்ள வரணும்பாங்க. ஏன்பா ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா என்ன ஆண்டவனுக்கு அப்படி என்ன பொருந்தாமை? எல்லா பொருட்களும் நான் இருக்கிறேன்னு தான் கீதை சொல்லுது. அப்ப இந்த சட்டை பனியனுக்குள்ள இறைவன் இல்லையா? அதை ஏன் கழட்டு சொல்றீங்க அப்படின்னா அதான் ஐதீகம். ஆண்கள் எல்லாம் சட்டை பனியன் போட்டுட்டு வரக்கூடாது, மேல துண்டு கூட போத்தக்கூடாது, திறந்த மார்போடு தான் வரணும். சரி, எதுக்காக? அப்படித்தான் வரணும். சரி, இந்த சம்பிரதாயத்தை யார் ஏற்படுத்தினாங்க? பூசாரியா? யாரோ ஞானிதான் ஏற்படுத்தியிருக்கணும் இல்லையா? அப்ப அந்த ஞானி அதே சொல்லியிருப்பாருங்க. சட்டை பனியனே சொல்லியிருப்பாரு. சட்டை பனியனே கிடையாது இல்லையா? அப்ப அந்த ஞானி எதையோ சொல்லியிருப்பார். இப்படி மனவளக்கலையை வைத்து மையமாக வைத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த ஞானி என்ன சொல்லியிருப்பார் தெரியுங்களா? பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை களைந்து விட்டு திறந்த மனதோடு வந்து ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். இப்ப சமீபத்துல ஒரு கோயிலுக்கு போனப்போ இதை சொன்னாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன், நீங்க சட்டை பணி கழட்டு சொல்றீங்க, நான் ஒரு சட்டையை கழட்டினா அதுக்குள்ள 1000 சட்டை இருக்குது. ஒரு பனியனை கழட்டுனா அதுக்குள்ள 10,000 பனியன் இருக்குது. நான் எப்போ எல்லாத்தையும் கழட்டி முடிக்கிறது? பந்தம் என்ற ஒரு சட்டையை காட்டி பார்த்தா அதுக்குள்ள மனைவி, மக்கள், சொத்து, பத்து ஏகப்பட்ட பந்தங்கள் இருக்குது. பற்று எடுத்து பார்த்தா அதுக்குள்ள சாப்பிட்டது, தூங்குனது, ஊர் சுத்தினது, போனது, வந்ததுன்னு லட்சக்கணக்கான பனியன் கிடக்குது. இதெல்லாம் நான் எப்போ கழட்டி முடிக்கிறது? நீங்க கழட்டிட்டீங்க இல்லையா? அவர் ஆமாம்பார். அப்புறம் எப்படி தட்டு காசு 50 ரூபா போட்டா ஒரு வாரி மரியாதை கொடுக்குறீங்க, 500 ரூபா போட்டா மரியாதை கொடுக்குறீங்க? இப்ப வெறும் சட்டையை மட்டும் நீங்கள் கழட்டினீங்க, தத்துவத்தை உணர்ந்து கொள்ளல. இது போல பக்தியிலே சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு உட்பொருள் உண்டு. பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை களைந்து விட்டு திறந்த மனதோடு சென்று ஆட வழிபட்டால்தான் தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், திருவருள் கிடைக்குமே தவிர சட்டையை மட்டும் கழட்டிட்டு இடுப்புல துண்டு பவ்யமா கட்டிக்கிட்டு எல்லா கேட்பத்தை நடத்தி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு போனா தெய்வம் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஸோ இப்படி ஒரு போலித்தனமான ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் தான் இருக்கின்றனவே தவிர தத்துவத்தை அறிந்தவர்கள் அங்க பக்தர்களும் இல்லை, பூசாரிகளும் இல்லை, மதவாதிகளும் இல்லை. சரி, இது ஏன் நமக்கு தேவை என்றால் சடங்குகள் நிறைய இருக்கும். இப்ப காலையில எழுந்திரிக்கணும், குளிக்கணும், தினசரி கோவிலுக்கு போகணும். சும்மா அப்படியே ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு வர முடியுமா? கூடாது. 108 முறை வலம் வரணும், ஸ்தல விருட்சத்தை சுத்தி வரணும். பிறகு அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன பண்றாங்க? தீபாராதனை, அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பார்க்கும். எல்லாத்துக்குள்ளேயும் உண்மை இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு. பக்குவப்படுத்தக்கூடிய வழிவகைகளே பக்தி. 5 மணிக்கு எழுந்திருந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் ஒரு அரச மரத்தையோ வெல்வ மரத்தையோ 108 சுத்து சுத்தினா எவ்வளவு நன்மை கிடைக்கும் தெரியுங்களா? அதுல ஓசோன் காற்றை ஈர்த்து கீழே இறக்கி நமக்கு சுவாசத்தில் கலக்க வைக்கக்கூடிய அற்புதமான செயலை நிகழ்த்துகின்ற ஸ்தல விருட்சங்கள், தெய்வீக மரங்கள், வில்வ மரமும் வேப்ப மரமும் அரச மரமும். அந்த ஓசோன் காற்று உள்ளே சுவாசிக்கப்படுகின்ற போது உள்ளே போகுது இல்லையா, நாம் உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் சக்தியை ஊக்குவிக்கும். சாந்தத்தை ஏற்படுத்தும். தினம் 5 மணிக்கு போய் வில்வ மரத்தை 108 சுத்தி பாருங்க. இது இன்றைக்கு ஜப்பான்ல ஃபாரஸ்ட் தெரப்பின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு 100-200 வருஷம் மூத்த மரங்கள் அப்படியே கட்டி தழுவி கொண்டு அதையே அதோட ஐக்கியமாகணும்.
அந்த மனதோடு மரத்தோடு மரமாக இணையணும், மனதால் இணையணும். இணைகின்ற போது பிபி சரியாகிவிட்டது என்று நிரூபித்திருக்கிறார்கள் ஜப்பான்ல. இதை தாப்பாஸ் தலைவரிச்சம்னு சொல்லி கும்பிட சொன்னாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதைத்தான் தலைவரிச்சோம், அதை கும்பிடுனாங்க. அப்ப தினசரி 5 மணிக்கு வந்து போய் வில்வ மரத்தையும் வேப்ப மரத்தையோ அரச மரத்தையோ 108 ரூபா சுத்தி வந்து வணங்கி பாருங்க, பிபி வருமானு? வரவே முடியாது. சாந்தமான வாழ்க்கையில பிபி எப்படி வரும்? எதையும் ஏற்று அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கையில எப்படி பகை வர முடியும்? எப்படி கோபம் வரும்? மிக அற்புதமான சடங்கு இதுல. அதே போல விக்கிர வழிபாடு, இறை தத்துவத்தை காட்டுவாங்க. சந்தன, விபூதி, குங்குமம், எத்தனையோ பொருட்கள் அபிஷேகம் பண்றாங்க. அந்த பொருட்கள் அபிஷேகம் பண்ற போது நிறம் மாறுது இல்லையா? பன்னீர் ஊத்தினா கருப்பு அப்படியே தெரியுது. மஞ்சள் ஊற்றுகின்ற போது, சந்தனம் கலைச்சு ஊற்றுகிற போது கருப்பு உள்ள தெரியுது, மஞ்சள் மேல தெரியுது. இப்படி தோற்றங்கள் மாறுகிறது. ஆனா உள்ள இருக்கிற விக்கிரகம் மாறி போச்சா? அது நிறம் மாறி போச்சா? இல்ல. அப்ப என்ன தத்துவம்? நீ எத்தனை தோற்றங்களை பார்த்தாலும் அத்தனைக்குள்ளும் இருக்கின்ற மூலப்பொருள் தெய்வம். அது மாற்றமே கிடையாது. அதான தத்துவம். எனவே பக்தி மார்க்கத்தை உருவாக்கியவர்கள் ஞானிகள், பூசரிகள் அல்ல, ஞானிகள். தெய்வத்தை அகக்காட்சியாக கண்டவர்கள். இந்த மனதை அக்காக ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இதனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் கண்டவர்கள். இந்த மனதை எப்படி பலப்படுத்த முடியும் என்ற வகையை கண்ட போதுதான் பக்தி மார்க்கமாக தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினாங்க. இது எல்லாம் தத்துவத்தை விலக்கி சொல்லிதான் அந்த காலத்துல வழிபாடு நடந்தது. அப்படியே கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா இன்றைக்கு சடங்குகள் மட்டும் தான் இருக்கின்றனவே தவிர உண்மை யாருக்கும் தெரியாது. உண்மை யாருக்கும் தெரியாது. அப்ப சொல்லாத போது நமக்கு எப்படி தெரியும்? நேரா போறாங்க, ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுத்துட்றாங்க, வெளியே வந்துடுறாங்க. நானும் கோயில் போயிட்டு வந்துட்டேன். உன்னை யார் வர சொன்னாங்க? உன்னை யார் வர சொன்னாங்க? இந்த ஃபிளைங் கிஸ் கொடுக்கறதுக்கு உன்னை யார் வர சொன்னாங்க? இதுதான் ஆலை வழிபாட? என்ன மாற்றம் வரும் உனக்குல? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருந்த வழிபாட்டுல என்ன மாற்றத்தை சந்தித்து விட முடியும்? ஆலயம் தொழுவது சாலோ நன்றின்னு ஒரு தலைப்புங்க. அதுல பல கிளை தலைப்புகள்ல பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 6, 7, 8 மணி நேரம் இருக்கும். அவ்வளவு விஷயம் இருக்கு கோவில் வழிபாட்டுல. அப்ப இதெல்லாம் நமக்கு கிடைக்காது இல்லையா அங்க போகலன்னு. அப்போ ஆலய வழிபாடு செலவில்லாதது, செய்கின்ற சடங்குகளை ஆராய்ச்சிக்கு உரியது. அதெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது காலை எந்திரிக்கிறோம், போறோம், சுத்துறோம், வரோம்னா 1 மணி நேரம் போயிடுச்சுங்க. 8 மணி நேரம் தூங்கினா மிச்சம் 16 மணி நேரம். கீழே உடற்பயிற்சி காயில் 1/2 மணி நேரம் செய்துட்டோம். கோயிலுக்கு போனோம், ஒரு சுற்றி வர்றதுக்குள்ள 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். பிறகு வேலைக்கு போகிறோம், 8 மணி நேரம் வேலையில் போயிடும். பிறகு வரோம், மனைவி மக்களோட பேசுகிறோம், பழகிறோம், அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். பிறகு இறை தத்துவத்தை பற்றி சிந்தனைகள். இப்போ நேரம் எப்படி போச்சு பாருங்க. யூடியூப் பார்க்கறது நேரம் இல்லை, வாட்ஸ்அப் பார்க்கறது நேரம் இல்லை. தேவையான விஷயங்களை கேட்பதற்கோ பேசுவதற்கோ நேரம் இல்லை. இதுதாங்க பக்தி மார்க்கம். இந்த பக்தியில் ஆராய்ச்சியோடு துவங்குகின்ற போது அது அறிவு மார்க்கம், ஞான மார்க்கம். அந்த ஞானத்திலேயும் பயணிக்கின்ற போது தவம் வந்துடும். கும்பிட்ட மட்டும் போதாது, தவம் பண்ணணும். அதுதான் மண்டபம் கட்டி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு கோவில் தவம் பண்ண முடியுமா? அப்ப கூட்டம் இல்லாத நேரத்துக்கு கோயிலுக்கு போனா தவம் பண்ணலாம், அல்லது வீட்டிலேயே தவம் செய்து கொள்ளலாம். தவத்தின் மூலம் இறைவனை அனுபவத்தில் உணரலாம். அப்போ வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்து போகும். எனவே மெய்ஞான நெறி கண்ட மேலறிவினோர்கள் மிக எளிய பக்தி வழி மிக உயர்ந்தது என்றார்.
இஞ்ஞானம் இக்கால நிலைமைக்கு போதாது. இதை நிறைக்க உண்மை நெறி பக்தியோடு இணைப்போம் ஞானத்தை என்கிற மகர்ஷி அவர்கள். அற்புதமான கவியை சிந்தனை கிடைத்த அருளி ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஞானக்களஞ்சிய கவி ஒவ்வொரு நாளுக்கும் கொடுக்கும் பொழுது குருவை வேண்டிக்கிட்டே புத்தகத்தை திறப்பேன். திறக்கிற பக்கத்துல கண்ணுக்கு எந்த கவி முதல்ல படுதோ அந்த கவி. அவ்வளவுதான் ஐயா. சூப்பர் இது ஐயா. நான் தேர்ந்தெடுத்து கொடுத்ததல்ல ஐயா, இறைவனாக கொடுத்தது. நல்ல கவிதை தான் இன்னைக்கு. ஆமா, அருமையான கவி. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையை சிறப்பாக வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. பாடல்கள் பாட அருள்நிதி பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. அடங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறை பொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, தன்மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.